வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போன்று கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் வெளிவருகின்ற தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளிலே இன்றைய நாளிலே பிரசுரமாகி இருக்கின்ற முக்கியமான செய்திகளின் மீது நமது பார்வையை செலுத்தவிருக்கின்றோம். அந்த வகையிலே வீரகேசரி பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது, சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்க முடிவு, முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் கூடி தீர்மானம் என்ற தலைப்பிலே வீரகேசரி தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பு அளித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா மற்றும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சியினுடைய அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கின்றார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடனான ஆலோசனைக்கு பிறகு நேற்று இரவு இதனை அவர் அறிவித்திருக்கின்றார். ஒரு குடும்பம் கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதிக்கம் செலுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த கட்சி வந்ததினை அந்த செய்தி இங்கு தொடர்ந்து தெரிவித்திருக்கின்றது. தொடரும் அவலம், குப்பைமேட்டின் அருகே 3 எச்சரிக்கை மையங்கள், அனர்த்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. 31 பேர் பலி, 11 பேரை காணவில்லை, 76 குடும்பங்கள் தொடர்ந்தும் முகாம்களில் என்ற தலைப்பிலே பாதிக்கப்பட்ட இடத்திலே இராணுவத்தினர் மீட்பு பணிகளிலே ஈடுபடுகின்ற அந்த புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மீத்தொட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. 15 பெண்கள் மற்றும் 15 ஆண்கள் உள்ளிட்ட 31 பேரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 30 பேரின் முழுமையான சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவரின் சடலத்தின் பாகங்களை மீட்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் மீத்தொட்டுமுலை குப்பைமேட்டு பகுதியில் அவதானத்திற்குரிய மையங்களை இனம் காணும் நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. அதன்படி நேற்று வரை 3 எச்சரிக்கை மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு மையம் தெரிவித்து நிற்கின்றது. இந்த 3 வலயங்களிலும் மொத்தமாக 130 வீடுகள் உள்ளதால் அவர்களை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புவது தொடர்பில் இராணுவத்தினரை தெளிவுபடுத்தியுள்ளதாக அந்த மையம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொக்குளாய் முகத்துவாரம் பகுதியில் 2 மீனவ குழுக்களிடையில் சர்ச்சை, பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வெளிநடப்பு என்ற தலைப்பிலே ஒரு புகைப்படத்தோடு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் பகுதியில் பெரும்பான்மையின மீனவர்களுக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் இடையில் நேற்று காலை முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. முகத்துவாரம் பகுதியை அண்டிய கடலில் மீன்பிடிப்பதற்கான கரவலைப்பாடு தொடர்பிலான அளவீட்டின் போதே இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த கால யுத்தத்தினால் கொக்குளாய் பகுதியில் பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த தமிழ் மீனவர்கள் இடம்பெயர்ந்த நிலையில் தமிழர்களின் கரவலைப்பாடுகளை நீர்கொழும்பு, சிலாபம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பெரும்பான்மை மீனவர்கள் ஆக்கிரமித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் அடிக்கடி இரு தரப்பினருக்கும் இடையில் முருகல் நிலை தோன்றுவது வழக்கமாக இருக்கின்றது. மீள்குடியேற்றத்தின் பின்னர் தமக்கான கரவலைப்பாடு உரிமையை பெற்றுத்தருமாறு கோரி தமிழ் மீனவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அதிகாரிகள் மட்டத்தில் தீர்வு வழங்கப்படாத நிலையில் இது தொடர்பான விடயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்படி முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய கரவலைப்பாட்டை அளவிடும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த அளவீட்டு பணிகளில் கரைத்துறை பற்றைச் சேர்ந்த பிரதேச செயலக காணி பகுதி அதிகாரிகள், முல்லைத்தீவு நீரியல் வள திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் கொழும்பிலிருந்து வந்த நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள், நில அளவை திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது கொழும்பிலிருந்து வந்த நீர்வள திணைக்கள அதிகாரிகள் பெரும்பான்மையின மீனவர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ள முகத்துவாரம் அமைந்துள்ள தலைப்பாடு என்ற பகுதியில் இருந்து 300 மீட்டருக்கு அப்பால் இருந்தே அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து அளவீட்டு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இதன் காரணமாக அளவீடு இடம்பெறும் பகுதியில் கடமைக்காக பிரசன்னமாகியிருந்த கரதுரை பற்று காணிப்பகுதி அதிகாரிகள், கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் பக்கச்சார்பான நிலையில் முகத்துவாரம் அமைந்துள்ள தலைப்பாடு பகுதியை விட்டு அதிலிருந்து 300 மீட்டருக்கு அப்பால் அளவீட்டை ஆரம்பிப்பது நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முரணானது என தெரிவித்து வெளிநடப்பு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இரு பகுதி மீனவர்களுக்கும் இடையிலே இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே தொடர்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
மழை பெய்தால் மீண்டும் குப்பைகள் சரியும் அபாயம் என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டு பகுதியில் மீண்டும் அபாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும், மழை பெய்யும் நிலையில் மீண்டும் குப்பைகள் சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் கண்காணிப்பின் கீழ் இலங்கை என்ற தலைப்பிலே தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. GSP பிளஸ் சலுகை வழங்கப்படுமா, தொழிலாளர் உரிமைகள் தொடர்பாக வருகை தந்த தூதுக்குழு கவலை என்ற தலைப்பிலே என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கையில் தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு கவலைகளை எழுப்பியுள்ளது. இலங்கையின் GSP பிளஸ் விண்ணப்பம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் பொருட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உண்மையை கண்டறியும் தூதுக்குழு இலங்கைக்கு வந்திருக்கின்றது. மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் உரிமைகளில் நாட்டின் முன்னேற்றத்தினை மதிப்பீடு செய்வதற்காக அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். தூதுக்குழு தொழிலதிபர் ஜோன் செனவிரட்னவையும் சந்தித்ததுடன் நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் உரிமைகள் தொடர்பாக தமது ஆழ்ந்த கவலைகளையும் தெரிவித்திருப்பதாகவும், GSP பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்கிடமான ஒன்றாக இருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொக்குழாயில் தமிழ் சிங்கள மீனவர்கள் கடும் முருகல் என்ற தலைப்பிலே புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக சீன படைத்தளங்கள் இலங்கையில் அமையும் இந்திய முன்னாள் கடற்படை தளபதி கருத்து என்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான உடன்பாடு கையெழுத்திடப்பட்டால் அங்கு சீன கடற்படை தளமும் சீன விமானப்படை தளமும் அமைக்கப்படுவது உண்மையாகிவிடும் என்று இந்தியாவின் முன்னாள் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் அருண்குமார் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் காசோலை புத்தக ராஜதந்திரம் என்ற தலைப்பில் டெக்கான் குரோனிக்கல் நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வடக்கில் படைவசமுள்ள காணிகள் படையினர் உரிமையாளர்கள் இன்று முதல் சந்திப்பு, சுமந்திரன் MP தெரிவிப்பு என்ற தலைப்பிலே ஒரு செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் படையினர் வசமுள்ள காணிகள் தொடர்பாக அந்தந்த படைமுகாம் அமைந்திருக்கும் பகுதிக்கு சென்று படையினர் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து பேசி ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என கூறியிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பேச்சாளருமான MA சுமந்திரன் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு படைமுகாம் முன்பாக இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள படைமுகாம்கள் முன்பாக நாளை 20ஆம் திகதியும் இந்த சந்திப்பு நடக்கும் என்று தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்ப்போம். மஹிந்தவின் ஊழல் மோசடிகள் 3 விசாரணை அறிக்கைகள் வருகின்றன மைத்திரி கைக்கு என்ற தலைப்பிலே மஹிந்த ராஜபக்ஷவினுடையவும் மைத்திரிபால சிறிசேனவினுடையவும் புகைப்படத்தோடு சுடரொளியானது தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணையின் இறுதி அறிக்கைகள் 3 ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷவுடனும் அவரது குடும்பத்தினருடனும் நேரடியாக தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மோசடிகள் தொடர்பான அறிக்கைகளே ஒப்படைக்கப்பட உள்ளன. மஹிந்த ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழு பல்வேறு மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தியது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசு தொலைக்காட்சியில் தேர்தல் விளம்பரங்களை ஒளிபரப்பியமைக்கான பணத்தை மீள செலுத்தாமை மற்றும் பசில் ராஜபக்ச தொடர்பான ஊழல் அறிக்கைகள் என்பன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் ஏற்கனவே கையளிக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தியாக தீபம் அன்னை பூபதியின் 29வது ஆண்டு நிறைவு தினம் மட்டக்களப்பில் இன்று உணர்வெழுச்சி நிகழ்வு என்ற தலைப்பிலே அன்னை பூபதியினுடைய புகைப்படத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழீழத்தில் அமைதிப்படை என்ற போர்வையில் இந்திய படைகள் புரிந்துவிட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராகவே 19/3/1988 19/4/1988 வரை, அதாவது ஒரு மாதம் வரை அகிம்சை வழியில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 29வது ஆண்டு நிறைவு தினம் மட்டக்களப்பில் இன்று உணர்வெழுச்சியோடு அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக தொடர்கின்றது மீட்பு பணி. 31 சடலங்கள் இதுவரை மீட்பு. தொற்றுநோய் பரவும் அபாயம் தடுக்க தீவிர நடவடிக்கை. கொழும்பு குப்பைகளை கருதியநாதில் கொட்ட அனுமதி என்ற தலைப்பிலே
ஒரு செய்தி கட்டுமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மீத்தொட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து விழுந்த பகுதியில் நேற்று 5வது நாளாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்தன. அத்துடன் அனர்த்தத்தால் ஏற்பட்ட சொத்து இழப்பீடு குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கையும் 2வது நாளாகவும் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கள ஆய்வுகளும் நடத்தப்பட்டன. கடந்த சனிக்கிழமை முதல் நேற்று வரை மொத்தமாக 31 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 10 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. 30 பேர் காணாமல் போயுள்ளனர் என முன்னதாக அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அத்தொகை 10ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் 246 குடும்பங்களைச் சேர்ந்த 1059 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக சகோதரமொழி பத்திரிகையாகிய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போம். கொலம்ப குணு விசி அட்டதா தெக் கரதியானட்ட என்ற தலைப்பிலே பிரசுரித்திருக்கின்றது. அதாவது கொழும்பிலிருந்து சேகரிக்கின்ற குப்பைகளை இந்த மாதம் 28ஆம் திகதி வரை தற்காலிகமாக பிளியந்தலையில் இருக்கின்ற கரதியானட்ட என்ற பகுதியிலே கொட்டுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையாகிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது CMC garbage to be dumped at கரதியான till April 28 என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது லங்காதீப பத்திரிகையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம்தான் இங்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளியந்தலையில் இருக்கின்ற கரதியான என்ற இடத்திலே கொழும்பிலிருந்து சேகரிக்கின்ற குப்பைகளை இந்த மாதம் 28ஆம் திகதி வரை தற்காலிகமாக கொட்டுமாறு கொழும்பு முனிசிபல் அதாவது கொழும்பு மாநகர சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் பக்கம் நமது பார்வையை செலுத்துகின்ற போது அடுத்து வரும் தேர்தல்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தனிச்சின்னத்தில் போட்டி உபதலைவர் அரவிந்தகுமார் கூறுகின்றார் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணி அடுத்து வரும் தேர்தல்களில் தனித்துவத்துடன் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனை முன்னிலைப்படுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணியை அரசியல் கட்சியாக பதிவு செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட எம்பியும் மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபதலைவருமான அரவிந்தகுமார் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இந்திய செய்திகளை பார்க்கின்ற போது விஜய் மல்லையா கைதாகி விடுதலை என்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய பொதுத்துறை வங்கிகளில் 9000 கோடி ரூபாய் கடன்களை வாங்கி அதை திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவான பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா இங்கிலாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைவாக விஜய் மல்லையாவை கைது செய்த ஸ்காட்லாந்து யார்ட் போலீசார் அவரை வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் அவருக்கு நிபந்தனையுடனான பிணை வழங்கி நீதிபதி விடுதலை செய்துள்ளார். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராக திகழ்ந்த விஜய் மல்லையா மதுபான தொழில் மற்றும் விமான சேவைகளில் தனது வியாபாரத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் இந்திய பொதுத்துறை வங்கிகளில் 9000 கோடி ரூபாய் கடன்களை வாங்கி அதை திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக உலக செய்திகள் பக்கம் நமது பார்வையை செலுத்துகின்ற போது வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. வடகொரிய சிரேஷ்ட அதிகாரி தெரிவிப்பு என்ற தலைப்பிலே வடகொரிய தலைவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடகொரியாவானது ஏவுகணை பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். வடகொரியாவால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை மற்றும் அணுசக்தி பரிசோதனைகள் குறித்து பிராந்திய மற்றும் சர்வதேச ரீதியாக பதற்ற நிலை அதிகரித்துள்ள நிலையிலேயே அந்நாட்டு உப வெளிநாட்டு அமைச்சரான ஹான் ஷோங் ரியோல் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் வாராந்த மாதாந்த மற்றும் வருடாந்த ரீதியில் மேலும் பல ஏவுகணை பரிசோதனைகளை நடத்தவுள்ளோம் என தெரிவித்த அவர் அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்குமானால் முழுமையான போர் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே பிரசுரமாகி இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கங்கள் மீது நமது பார்வையை செலுத்துகின்ற போது முதலில் வீரகேசரி பத்திரிகையானது காணி விடுவிப்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே பிரசுரித்திருக்கின்றது. வடக்கில் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்காக மாவட்ட ரீதியாக மக்கள் பிரதிநிதிகள் இராணுவ அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கூட்டாக அப்பகுதிகளுக்கு நேரில் விஜயம் செய்து அவற்றை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்துவது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த பேச்சுவார்த்தையின் போதே உரிய இடங்களுக்கு விஜயம் செய்து நேரடியாகவே விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இன்று 19ஆம் திகதி முல்லைத்தீவிலும் 20ஆம் திகதி காலை யாழ்ப்பாணத்திலும் மாலையில் கிளிநொச்சியிலும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த சந்திப்புக்கு முன்னர் கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். எனவே இந்த விடயத்தில் இனியும் காலதாமதம் காட்டுவது பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றும் செயலாகவே அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்று வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கின்ற போது காணி விடுவிப்பு அரசியல் விருப்பமே இப்போது தேவை என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் குறிப்பாக குடாநாடு உட்பட வடமாகாணத்தில் பெருந்தொகையான தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கியிருந்த காணிகளை இராணுவம் தன்வசப்படுத்தி வைத்திருக்கும் விவகாரம் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருந்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி மற்றும் சிவில் நிர்வாகத்திடம் இருந்து அந்த காணிகளை விடுவிக்குமாறு உத்தரவு விடுக்கப்பட்டால் அவற்றை பலாத்காரமாக பிடித்து வைத்திருக்கும் அதிகாரம் இராணுவத்திடம் இல்லை என்று இராணுவ தளபதியும் பாதுகாப்பு செயலாளரும் தங்களிடம் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார். யுத்தம் நிறைவடைந்து 8 வருடங்கள் கடந்த நிலையிலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையிலும் கூட இராணுவம் வசம் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்குமாறு அவற்றின் உரிமையாளர்கள் சாத்வீக வழியில் உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு உட்பட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். கடந்த காலங்களைப் போன்றே தமிழ் மக்களின் உடனடி பிரச்சினைகளுக்கு மட்டுமன்றி நீண்ட காலமாக இருந்து வரும் அரசியல் அபிலாஷைகளை உள்ளடக்கிய விவகாரங்களுக்கும் நீதியான தீர்வை கண்டுகொள்வதில் இதய சுத்தியுடன் முயற்சிகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு இயலாமல் உள்ள அரசியல் விருப்பம் குறைவாக இருப்பதே இதற்கான முக்கியமான காரணம் என்பதும் காணி விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு தரப்பின் கருத்தில் இருந்து வெளிப்பட்டிருக்கின்றது என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமானது மருத்துவர்கள் வேண்டுகோளை செவிமடுப்பாரா அமைச்சர் என்ற தலைப்பிலே கேள்விக்குறியோடு ஆசிரியர் தலையங்கம் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆபத்தான கட்டத்தை அடைந்துள்ளது, அதனால் அவசர நிலை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திடமிருந்து வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சரை நோக்கியே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அலட்சியப்படுத்த முடியாத வேண்டுகோளாக இது அமைந்திருக்கின்றது. இது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதை கருத்திலெடுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேண்டுகோளிலுள்ள உண்மையை ஆராய்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு அமைச்சருக்கு உரியது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ள இந்த விடயமும் மிகவும் பாரதூரமானது. இதற்கு உடனடியாக தீர்வை காண வேண்டிய பொறுப்பு அரசிடமும் சுகாதார அமைச்சரிடமுமே உள்ளது. நாடு அச்சுறுத்தும் நோயின் பிடியில் சிக்கியுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு சைட்டம் விவகாரத்தில் காணப்படும் மனக்கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான மக்கள் சேவகர்கள் போல் செயல்படுவது நல்லாட்சி அரசுக்கும் அதன் அமைச்சர்களுக்கு முக்கியமானது என்று இன்றைய சுடரொளி பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் தெரிவித்திருக்கின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது சசிகலா குடும்பத்தை கூண்டோடு ஒதுக்கியது அதிமுக அரசு என்ற தலைப்பிலே பிரசுரித்திருக்கின்றது. அதாவது இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியிலே ஆழமாக நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது கடல் நீரை நன்னீராக்கும் மருதங்கணி திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது, யாழில் குடிநீருக்கு மாற்று வழி தேடுங்கள், சுமந்திரன் தெரிவிப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமராட்சி மருதங்கணி கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன், யாழ் குடநாட்டு மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் மாற்று வழியை கண்டறியுங்கள் என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியானது கரவலைப்பாடு அளவீட்டு பணிகளை அடுத்து தமிழ் சிங்கள மீனவர்களிடையே கொக்குழாயில் நேற்று முருகல், வெளியேறினர் பிரதேச செயலக அதிகாரிகள் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே ஆழமாக ஏனைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீது பார்வையை செலுத்துகின்ற போது தினக்குரல் பத்திரிகையானது தன்னுடைய கேலி சித்திரத்தினை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகையினை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மனித உரிமை நடவடிக்கைகளை மேற்கொண்டு
அந்த வரிச்சலுகையினை பெற்றுக்கொள்வதற்கு பிரயத்தனம் மேற்கொள்வதை வெளிக்காட்டுவதாக அந்த கேலி சித்திரம் இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. நல்லது நேயர்களே, இத்துடன் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.